அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வில் அன்வீல் தி போர்ட்ரேட் ஆஃப் தந்தை பெரியார் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பின்வரும் எந்த பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தந்தை பெரியாருடைய உருவப்படம் அப்படிங்கிறது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல நம்ம முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்காரு. திறந்து வச்சுட்டு அங்க சுயமரியாதை இயக்கம் 100 வருடங்கள் ஆயிருச்சு இல்லையா? ஸோ அதை பத்தின ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுக்க போறாரு. சரியா? ஸோ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தான் கண்டிப்பா இந்த கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது, தமிழ்நாடு ஹாஸ் கான்ஸ்டிடியூட்டட் அ ஃபயர் கமிஷன் டு பி ஆபரேஷனல் ஃப்ரம் செப்டம்பர் 1. தமிழ்நாட்டுல தீயணைப்பு ஆணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அவங்க செயல்பட இருக்காங்க. The commission will implement technological innovations in fire and rescue operations and regulate the issuance of fire licenses and fire safety certificates to buildings. இந்த ஆணையம் தீயணைப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை செயல்படுத்தும். மேலும் கட்டிடங்களுக்கு தீயணைப்பு உரிமங்கள் மற்றும் தீ பாதுகாப்பு சான்றிதழ்களை வழங்குவதை ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆணையம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஃபயர் அண்ட் சேஃப்டி ரிலேட்டடா நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுக்க போறாங்க. அதுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, who among the following is the chairperson of fire commission constituted by தமிழ்நாடு? தமிழ்நாட்டால் அமைக்கப்பட்ட தீயணைப்பு ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா சங்கர் ஜிவால். அவர் தான் வந்து தலைவராக இருக்க போறார். சரியா? அடுத்தது, in the context of the ongoing stray dog menace and the constitutional mandate to show compassion towards living creatures, which article of the Indian Constitution specifically directs us to show compassion for animals அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரே டாக் மெனாஸ் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு இல்லையா? உச்சநீதிமன்றம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுங்க, ஸ்ட்ரே டாகை பிரிங்க, இம்யூனைசேஷன் போடுங்க, ஸ்டெரிலைசேஷன் போடுங்க, ரோட்ல அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கடைசியா. அப்ப கம்பேஷன் டுவர்ட்ஸ் லிவிங் கிரியேச்சர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆர்டிகல்லயே சொல்லப்பட்டிருக்கு, நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த ஆர்டிகல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஒன்னு டிபிஎஸ்பியா இருக்கும், இல்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸா இருக்கும். கரெக்டா? எதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 51AG. ஓகேவா? இதுவுமே ஒரு முக்கியமான விஷயம். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சோ கம்பேஷன் டுவர்ட்ஸ் லிவிங் கிரியேச்சர்ஸ் அப்படிங்கிறது 51AG. சரியா? லாஸ்டா, நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஆகஸ்ட் 29. தேசிய விளையாட்டு தினம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 29. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.